ராணுவத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு விடுமுறைக்காக தன்னுடைய வீட்டுக்கு வர்றார், தன்னுடைய கிராமத்துக்கு வர்றார். வரும்பொழுது ஒரு வரவேளை ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்க்குறாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயலில் கோழிகள்லாம் இருக்குது. அந்த கோழிகளோட ஒரு கழுகு கொஞ்சம் சுற்றிக்கிட்டு இருக்கு. என்னடா இது, கோழி இருக்குது, பக்கத்துலேயே கழுகு இருக்குது. கழுகு எப்படி நடக்குதுன்னா, அந்த கோழி எப்படி நடக்குமோ அதே மாதிரி நடக்குது, அந்த வயல்வெளியே நடந்துக்கிட்டு இருக்கு. உடனே அவர் கேட்குறாரு, விவசாயி பார்த்து கேட்குறாரு, ஐயா இது என்ன கழுகு குஞ்சு கோழி கூட இப்படி இருக்கே அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த விவசாயி பதில் சொன்னார், அது வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த கழுகு கொஞ்சம் சின்ன வயசில் அடிபட்டுது, நான் அதை எடுத்துகிட்டு வந்து கோழி குஞ்சு பக்கத்தில் வச்சேன், அது சரியானே விட்டுடலான்ட்டு. ஆனால் என்ன ஆச்சுன்னா, காலப்போக்கில் அதோடைய கால் சரியாயிடுச்சு, எல்லாம் குணமாயிடுச்சு. ஆனால் இந்த இடத்த விட்டு நகரில் அது தன்னை ஒரு கோழி குஞ்சாவே நினச்சிக்கிச்சு. அப்படி நினச்சதுலேருந்து அது பறக்கிறதே கிடையாது, அது கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கு, நானும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாரு. உடனே அந்த ராணுவ அதிகாரி யோசிச்சார், இதனுடைய இயல்பு இது கிடையாதே, ஐயா அந்த கழுகு கொஞ்சம் மட்டும் என்கிட்ட கொடுக்குறீங்களான்னு கேட்குறாரு. கூப்பிட்டு போகிறார். அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு தன்னுடைய மொட்டை மாடி இருக்கு இல்லையா, அந்த மொட்டை மாடியில் உட்கார வச்சு அந்த கழுகு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாருங்க. யோசிப்பீங்கன்னா, மனுஷங்கிட்டே பேச முடியல, கழுகு கிட்ட பேசுறாரு. அவன் கழுகு கிட்ட பேச ஆரம்பிக்கிறார், ஆத்மார்த்தமாக பேச ஆரம்பிக்கிறார். நீ கழுகு, நீ உனக்கு பறக்கிற சக்தி உண்டு, கோழி குஞ்சு போல நடக்கிறது மட்டும் இல்லை, நீ பறக்கவும் முடியும். பறக்கிறது எப்படின்னு நான் உனக்கு சொல்கிறேன், எப்படி பண்ணிப்பாருன்ட்டு அந்த மாடி மேலே இருந்து அப்படியே தூக்கி விடுறாரு. அது அப்படியே மேலே போகுது, திருப்பி கீழே விழுது, மேலே போகுது, கீழே விழுது. ராணுவ அதிகாரி ஒரு 10 வாட்டி பண்ணியிருப்பார், அது கீழே தான் விழுது, தன்னால் பறக்க முடியல. அப்புறம் யோசிச்சார், இது இந்த பயிற்சியோட நம்ம வேற ஒன்று கொடுப்போம், ஏன்னா நம்ம ராணுவத்தெலாம் இதுதான் அடிக்கடி செய்வாங்க அப்படின்ட்டு அந்த கழுகை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மலை உச்சிக்கு போயிட்டாருங்க. அந்த மலை உச்சிக்கு போயிட்டு அந்த கழுகு அந்த மலை உச்சியை பார்க்குது. அவர் என்ன பண்ணுறாரு, உன்னால் நிச்சயமாக பறக்க முடியும், ஒருவேளை உன்னால் பறக்கவே முடியல அப்படின்னா நீ கீழே சாகதான் போகிற, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, ஆனால் உனக்கு சக்தி இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரியும், அதனால் நான் என்ன பண்ணுறேன், உன்னை இங்கிருந்து நான் தூக்கி போட போகிறேன், உன்னுடைய முயற்சியில் நீ பறக்க முயற்சி செய்யிட்டு தூக்கி எறிகிறாரு. அப்படி தூக்கி எறியும் பொழுது அந்த இடத்துல அதுக்கு ஒரு உள்ளுணர்வு ஏற்படுது. அடடா நம்மளால் பறக்க முடியும், உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய முழு சக்தியை பயன்படுத்தி அது பறக்கிறதுக்கு தன்னுடைய சிறகை விரிக்க ஆரம்பிக்குது. கழுகு அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்குது. அந்த கழுகு பறந்துக்கிட்டே போகும்போது அந்த இராணுவத்திற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. கதை கழுகை பற்றி இல்லைங்க, நம்மளை பற்றி. நாம் என்ன பண்ணுறோம், சில முயற்சிகள் செய்கிறோம், தோற்று போயிடுறோம், அதுக்கப்புறம் நமக்கு இவ்வளோதான் போல இருக்குன்ட்டு சராசரியாக போயிடுறோம். அப்படி போகக்கூடாது, முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த கழுகு மாடியில் இருக்கவே என்னங்குதுன்னா, சரி கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆக போகிறதில்லன்னு கீழே விழுது. ஆனால் அது மலை உச்சிக்கு போனோடனே அதோடைய பண்பே மாறுது. அதற்கான காரணம் அந்த சூழ்நிலை அந்த ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு செலுத்துது. அப்போ அதோடைய சக்தி வெளிப்படுது. அதுபோல் உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தி வெளிப்படணும்னா உங்களுக்கு அந்த சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும். சூழ்நிலைகள் உருவாகாது, உருவாக்கப்பட வேண்டும். நல்லா யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ, யாரெல்லாம் வெற்றி அடையணும்னு முடிவெடுக்கிறாங்களோ அவர்கள் அந்த சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள், அதில் தாங்கள் வெற்றி பெறுகிறார்கள். இதுதான் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம். தினம் உங்களுக்கு பிடிச்ச துறையில் உங்கள் உழைப்பை செலுத்துங்க, நிச்சயமாக வெற்றி உண்டு. இதுபோல அருமையான கருத்துக்களுக்கும் கதைகளுக்கும் கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன்ஸ் யூடியூப் சேனலை பதிவு செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே தெரிவிங்க. நாம் மேலும் இது போன்ற அருமையான கருத்துக்களை கேட்போம். நன்றி, வணக்கம்.